ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க 2 ஜோடியும் காதல் வாழ்க்கையில இருந்து சக்சஸ் ஆகி கல்யாண வாழ்க்கைக்கு போனதை கொண்டாடுதானே இந்த பிரியாணி பார்ட்டியே. இதுல நீயே பரிமாறணும்னு கேட்டா என்னடி அர்த்தம்? தாருங்கக்கா, காலையிலேயே சொல்லிப்புட்டேன். முத்தண்ணனுக்கும் ஜெயந்தி அக்காவுக்கும் வேணும்னா காதல் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சு கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னோட காதல் வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணமும் அர்த்தம் இல்லாத வெறும் சடங்கா போச்சு. அதனால இத கொண்டாடுறதுலயும் எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க என் பேரை சொல்லி கொண்டாட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஏய், என்னடி பேசுற? சூப்பர்வைசர் ஆக்குறேன்னு சொல்லும்போது நீ கீழே பேசின பேச்சுக்கு மண்டை சூடாய் போச்சு. ஏதோ மகேஷ் சார் இருந்தாரேன்னு எதுவும் பேசாம அமைதியா இருந்த. சௌந்தர்யா, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருன. இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கறதுனாலதான் நம்மள எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இங்க பாரு, ஏதோ உனக்கும் அன்பனுக்கும் சம்பந்தமே இல்லங்கற ரேஞ்ச்ல பேசுற. அப்புறம் எதுக்குடி தாலி கட்டின மறுநாளே கம்பெனிக்கு வந்து அன்பனனை தேடுன? அவரை காணோன்னு தெரிஞ்சதும் ஓடோடி போய் போன் பண்ண. அண்ணன் சாப்பிடலனா இவங்களும் சாப்பிட மாட்டாங்களாம். அண்ணன் சாப்பிடலன்னு சமைச்சலாம் எடுத்துட்டு போவாங்களாம். அன்பனை சொன்னுச்சுன்னு ஒரு நைட் ஃபுல்லா ஊர் சுத்துவாங்களாம். அன்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறி துடிச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்களாம். கம்பெனிக்கு வந்தா எதுக்குங்க உடம்பு முடியாதப்ப கம்பெனிக்கு வரீங்கன்னு கவலைப்படுவாங்களாம். இதெல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துல அர்த்தம் இல்ல, காதல் உயிரோடவே இல்லன்னு ஏன் உருட்டிக்கிட்டு இருக்க? யாரை ஏமாத்தணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னியா? இந்தாரு சௌந்தர்யா, நான் இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வேற, இவர் கட்டின தாலிய ஏத்துக்கலங்கிறது வேற. அன்னைக்கு சமைச்சு கொண்டு போனதும் இவரோட ஒன்னா தங்குனதும் இவர் அம்மா கிட்ட இவரை ஒப்படைக்கதானே தவிர எந்த உறவுக்காகவும் உரிமைக்காகவும் இல்ல. இது எல்லாமே நான் விருப்பப்பட்ட ஒண்ணு செய்யல, அதுவா நடந்தது. அது புரியாம பேசாத. அம்மா தாயே, நீ சொல்ற மாதிரி எதையுமே நீ விருப்பப்பட்டு செய்யாததாவே இருக்கட்டும். நாங்களே வலுக்கட்டாயமா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டதாவே இருந்துட்டு போட்டோம். ரொம்ப பசியோட நின்னுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே முடிஞ்சிரும். அதுக்குள்ள எல்லாரும் சாப்பிடணும். வேண்டாம் விதண்டவாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காம எங்களுக்காக போய் அவங்க கூட நின்னு பரிமாறு. அக்கா, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, நடந்த கல்யாணம் கல்யாணம் இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் என் கழுத்துல தொங்குற தாலி வெறும் பாரந்தேன், பந்தம் இல்ல. பொறவு நான் எதுக்கு இத பண்ணணுங்கிறிய? சும்மா சும்மா தாலி கட்டினதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்லாத ஆனந்தி. அது எவ்வளவு அபசகுனமான வார்த்தைன்னு உனக்கு புரியல. புருஷனை இழந்துட்டு நிக்கிற பொம்பளைங்க கிட்ட போய் கேட்டு பாரு, தாலியோட மகத்துவம் என்ன, மரியாதை என்னன்னு சொல்லுவாங்க. உனக்கு சின்ன வயசு, இன்னும் உன் வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி அரைச்சொல்லு சொல்ற வேலை வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். அக்கா, நீங்க எப்படி சொன்னாலும் சரி, என் பதில் ஒண்ணுதே. என் வயித்துல எப்படி சம்பந்தம் இல்லாம ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான் இந்த தாலியை நான் சுமந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல தாலியை பத்தின எந்த மகத்துவத்தையும் மரியாதையும் எனக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீய. ஏன்னா இந்த தாலி என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர அரங்கேறின துரோகம் என் கழுத்தை சுத்தி இருக்கிற சுருக்கு கயிறுக்கு சமம். ஆனந்தி, என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? ஆத்திரத்துல வார்த்தையை விடாத, அப்புறம் திரும்ப எடுக்க முடியாது. நானும் ரொம்ப நிதானமாதேன்னு சொல்றேன். உங்க கல்யாணத்துக்காக நீங்க பிரியாணி போடுறீங்கன்னா நீங்க பரிமாறுங்க, எல்லாரும் சாப்பிட்டோம். நானும் வரிசையில வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நானும் சேர்ந்ததே பரிமாறணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்தை விட்டு இப்பவே புறப்படுறேன். உனக்கு எது தேவையில்லைன்னு இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் உன் கண்ணு தெரியறாரா? ஏதோ அவர் நல்லா இருக்கணும்னு தான் நீ ஓடி ஓடி இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னியே. இப்ப நீ இங்க இருந்து போயிட்டா உன் அழகனும் சாப்பிடாம இருப்பாரு, அது தெரியுமா? பரவாயில்லனா நீ கிளம்பு, நாங்க யாரும் தடுக்க மாட்டோம். ஆனந்தி, போதுண்டி, பிடிவாதத்தை விட்டுட்டு வா, வந்து பிரியாணி போடு.
உன் கல்யாணத்துக்காக இது பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எங்க கல்யாணத்துக்காக எனக்கு உதவி பண்றதா நினைச்சு வந்து பக்கத்துல நின்னு பரிமாறு. எப்படிக்கா தொண பொண்ணு தொண மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேலே, அதே மாதிரி இதையும் பண்ண வைக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க கல்யாணத்துக்காக நீங்க பரிமாறுறீன்னா நான் வந்து நிக்கிறேன். ஆனா அங்க இல்ல, இங்க இவங்க கூட கூட்டத்தோட கூட்டமா நின்னு உங்க கல்யாண விருந்து நினைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ஏன் கல்யாண விருந்து நினைச்சு ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டேன். ஏ ஆனந்தி, அக்கா வேணாம், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். எங்களால முத்து ஜெயந்தியோட சந்தோஷம் கெட வேண்டாம். நீங்க எல்லாம் பசியோட இருக்கீங்க, எங்களால நீங்களும் கொடுமையை அனுபவிக்க வேண்டாம். அவ விருப்பப்படியே இருக்கட்டும். நானும் பரிமாறல, ஓரமா தனியாளாவே நினைக்கிறேன். முத்து ஜெயந்தி, நீங்களாம் போய் பரிமாறுங்க. டேய் மாப்ள, முத்து நீயாவது நான் சொல்றதை கேள்றா. எல்லாம் பசியோட இருக்காங்க, பரிமாறுங்க. ஆனந்தி வா, முதல் ஆளா நீயே வந்து வாங்கிக்கோ. இல்லண்ணே, நான் கடைசியா வரிசையில நின்னு வாங்கிக்கிறேன். இந்தாக்கா. டேய் மாப்ள, வாடா நீ வந்து வாங்கிக்கோ. இல்ல, முதல்ல உங்க 2 பேருக்கும் நான் பரிமாறுறேன், அப்புறம் நான் போட்டுக்கிறேன். வா ஜெயந்தி. மாப்ள நீயும் சாப்பிட்றா. ம். வா ஜெயந்தி. ம்